இதை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சதுன்னு தான் நம்ம முதல்ல கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அது டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப்ல நம்ம சொல்லணும். இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஸ்ல முதல்ல நமக்கு என்னென்ன பிடிக்காது அப்படின்றத நாம தெரியப்படுத்தி அவங்களுக்கு அதை விளங்க வச்சிட்டோம்னா அவங்க நம்மள கஷ்டப்படுத்த வேண்டிய அல்லது கசப்பான அனுபவங்களை நமக்கு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. இதை நாம சொல்றது இல்ல. இங்க போய் நாகரீகம் கருதுறோம். இதெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன நினைப்பாங்க அவங்க நம்மளை பத்தி, கீழ்த்தரமா நினைச்சிருவாங்களோ, நம்மளை பத்தி கீழ்த்தரமா நினைக்கிறாங்களா மேல்தரமா நினைக்கிறாங்களான்றதை விட, ஏன்னா இது அத்தியாவசியமான உறவு முறையா போயிடுச்சு. எப்படியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும்னு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னா முதல்ல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் முதல்ல நாம சொல்லிடுறது நல்லது. அதே சமயத்துல இந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள பரிமாறிக்கும் போது நாம எந்த ஒரு விஷயத்தையும் நான் இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு பேரு தொடர்பு கொள்ளுதல்னு பேரு, கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப திறமையா செய்யப்படணும். யார் ஒருத்தர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல திறமையா இருக்கிறாங்களோ அவங்களால உறவு முறையை நல்லாவே வளர்த்துக்க முடியும். ஏன்னா உறவு முறைக்கு அடிப்படையே கம்யூனிகேஷன் தான், தொடர்பு கொள்ளுதல் தான். இந்த மாதிரி சில விஷயங்கள் தொடர்பு கொள்ளும் போது முதல்ல என்னை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நாம நம்மளை பத்தி தன்னை அறிதல் அப்படின்றது பேர். இதுக்கு அவேர்னஸ் அபவுட் மை ஓன் செல்ஃப். எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லை, எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது கஷ்டப்படுத்தக்கூடியது, இந்த விஷயங்களை நாசூக்காகவும் சங்கடப்படுத்தாதவும் எப்ப சொல்லணும்னு எப்படி சொல்லணும்னு சமயம் பார்த்து அவங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா இந்த உறவு முறைகள் சங்கடத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதாவது கசப்பான அனுபவங்களும் உறவு முறையும் டிஃபைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லாம இருக்கிறதா சொல்றதான்னு முடிவு பண்றோம். இத சொல்லிட்டோம்னா அவங்க நம்மள புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த உறவு முறையே தன்னைத்தானே புரிந்து கொள்ளுதல் ஒண்ணு, அடுத்தது தொடர்பு கொள்ளுதல் ஒண்ணு, அடுத்தது சங்கடமானதா அல்லது அத்தியாவசியமானதா அப்படின்றத முடிவு செய்யறது. இந்த 3 காம்பினேஷனையும் போட்டு நம்ம செஞ்சாதான் இன்னைக்கு உறவு முறைகளை நாம நிரந்தரமா வச்சிருக்க முடியும். சாதாரணமான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பண்ணிட்டு இருந்தோம்னா அது சங்கடத்தை தான் விளைவிக்கும். மற்றவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதும் நம்மளுடைய கடமையில ஒன்றாகும்.